மற்றும் ஏபிஎல் தொழிலாளர்கள் நண்பர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, ஸ்டாலின் அரசே, திரும்பி பார், 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 திரும்பி பார். ஏசியன் பேரிங், ஏசியன் பேரிங், தொழிலாளர்கள் பிரச்சனையை, தொழிலாளர்கள் பிரச்சனையை திரும்பி பார், திரும்பி பார், திரும்பி பார், திரும்பி பார். ஏற்று நடத்து, ஏற்று நடத்து, ஏற்று நடத்து. ஏபிஎல் கம்பெனியை, ஏபிஎல் கம்பெனியை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்து, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஏபிஎல் முத்துவை, ஏபிஎல் முத்துவை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. 700 தொழிலாளர்களின், 700 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்த, வாழ்வாதாரத்தை பறித்த ஏபிஎல் நிர்வாகத்தில் தோழர்களே, நம்மளுடைய கம்பெனி ஆலை மூடி சுமார் 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நிர்வாகம் எந்தவித பிரச்சனைகளையும் அணுகினாலும் உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறது. அதை கண்டித்து தான் இன்னைக்கு நமது போராட்டம் ஆரம்பமாகிறது. இந்த போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள முதற்கண் நமது ஐஎன்டிசி தேசிய தலைவர் திருவாளர் கே.ஏ. மனோகரன் அவர்களுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி தேவராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். எல்லாரும் கிளப் பண்ணுங்க, கைது. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் முன்னாடி. அடுத்த அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே, 1982ஆம் ஆண்டு டிட்கோவினுடைய பங்கு தொகையினுடைய ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி ஆகும். அதாவது மேஜர் பங்கு டிட்கோ இருக்கிறது. நமது மேனேஜிங் டைரக்டருக்கு உள்ள பங்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தான் முதலீடு, கேபிட்டல் போட்டிருக்காங்க. ஆனால் கம்பெனி 1982ஆம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருந்தது. அதோடு கம்பெனி லாபத்திலும் இயங்கியது. ஆனால் அந்த லாபத்தை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அந்த லாபம் மறைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பக்கம் மறைக்கப்பட்டிருந்தாலும் லாபம் கம்பெனிக்கு அதிகமா வந்திருந்தாலும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் மிக சொற்பமான ஊதியம். அந்த ஊதியத்தை வைத்து நாம் வாழ்க்கை வாழ இயலாது. அதாவது 7,500 இருந்து 8,500 வரை தான் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சம்பளம் கூட நம்ம வாங்குவதற்கு பல போராட்டங்கள் எல்லாம் செய்துதான் வாங்கணும். ஒரு மாசத்துக்கு 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வாறு கொடுக்காமல் 3 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா சங்கம் நிர்வாகத்திட்ட போராடி அந்த சம்பளம் தான் கொடுத்தது. இது தொடர்ச்சியா ஓடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் வங்கிகளையும்
நிதி நிறுவனங்களையும் அரசாங்கத்தையும் தொழிலாளர்களையும் ஏமாற்றுவதற்காக வேண்டி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளது என்று கூறி, சந்தை வாய்ப்பு இல்லை என்றும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறி 9/1/2006 கம்பெனி லாக் அவுட் ஆனது. முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிற போது ஒரே நிமிடத்தில் எப்படி மகாத்மா காந்தி பெயரை நீக்கினார்களோ அதே மாதிரி இந்த முத்து என்ற முதலாளியை இந்த தொழிற்சாலையில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு இந்த தொழிற்சாலையை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் சேர்ந்து தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த முடியும். தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். நிலுவை சம்பளத்தை படிப்படியாக கொடுக்க முடியும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். ஆரம்பிச்ச இந்த கம்பெனி 2006 மூடப்பட்டது இல்லையா? 2006க்கு முன்னால சில பிரச்சனைகள் நடந்துட்டே இருந்தது. அப்போ இங்க அப்ப சட்டமன்ற உறுப்பினர் கே. கோபிநாத் அவர்கள் இருந்தாங்க. எப்பெல்லாம் தொழிலாளர்கள் கூப்பிட்டாங்களோ, எப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ, அப்போ நாங்கள் அவங்க கூட வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக, ஒரு எம்எல்ஏவாக எல்லாம் எப்பவுமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்க ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம். அதே போல் பல வாட்டி நிர்வாகத்தையும் அழைத்து நிர்வாகம் சந்திச்சு நாங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விதமா எனக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு அவர் வாய்தா போட்டே போயிட்டு இருந்தாரு. நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டாரு, பேச்சுவார்த்தையும் மதிக்க மாட்டாரு, தர்மத்துக்கே அவர் தலை வணங்க மாட்டாரு. தோழர்களே, பாசமிகு பாகலூருடைய முன்னாள் தலைவர் முரளி அவர்களே, சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் நெப்போலியன் அவர்களே, மற்றுமுள்ள சங்கத்தினுடைய விரும்பிகளே, பத்திரிகை நண்பர்களே, கிறிஸ்துநேசன் அவர்கள் இதுவரை நடந்த அனைத்து சுருக்கமாக சொல்லி நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் தெரிவித்தார்கள். எந்த விதமான ஒரு கோரிக்கைக்கும் அரசு கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கும் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கினுடைய தீர்மானங்களையும் எதையுமே கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த ஆலையினுடைய நிர்வாகம் எந்த தைரியத்திலே 20 ஆண்டுகள் வேலை செய்த அதனுடைய கூலியை கொடுக்க மறுக்கின்ற இந்த கொடூரமான செயல்களை இன்றைக்கு நாம் கண்டிக்கின்றோம். தொழிலாளர் தோழர்களே, பல்வேறு பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்லி அரசாங்கத்தினுடைய மனுவையும் கொடுத்து அரசாங்கத்தினுடைய கண் நம்மீது இன்னும் படவில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. கடந்த வாரம் நானும் கிறிஸ்துநேசன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடையே இதை வைத்து விவாதித்தோம். அதில் நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். இந்த ஆலை நிர்வாகத்தினுடைய நிலங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்திற்கு. அப்பொழுதுதான் அவர் அடங்குவார். இல்லை என்று சொன்னால் வழக்கு மன்றத்திலே கொடுக்கின்ற ஒவ்வொரு தீர்ப்புக்கும் உடனடியாக ஒரு மாற்று வழக்கு போட்டு அதனை சிதைத்து விடுகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசாங்கத்தினுடைய பணம் இந்த நிறுவனத்தில் இருக்கிறது என்பதையே உங்களுடைய
நம்முடைய அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வராமல் பல்வேறு முயற்சிகளிலே நம்முடைய அரசு செலுத்தியிருக்கின்ற அந்த தொகையை ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை எல்லாமே முழுமையாக தின்று விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய திறமையை நாம் முன்னால் இருக்கக்கூடிய டிட்கோ அவர்களுடைய சேர்மன் மதிப்புக்குரிய ஜெயந்தி அவர்களிடம் இதையெல்லாம் விவாதித்த பொழுது, எப்படி நம்முடைய பணம் எப்படி அவருக்கு காலியாக செய்ய முடியும், உடனே அந்த ஃபைலெல்லாம் எடுங்கள் சொன்னால் அந்த ஃபைலை தேடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிற்று. அந்த ஃபைலை எடுத்து கண்டுபிடித்தவுடன் அதை இருக்கக்கூடிய நம்முடைய அரசனுடைய பணத்தை எப்படி அவர்கள் மீறியிருக்கிறார்கள், எனவே உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு உத்தரவை போட்டார்கள். நம்முடைய நேரம் சரியில்லை, அவர்கள் மாற்றப்பட்டார்கள். மாற்றப்படுவதற்கு முன் இந்த தொகுதி இந்த நிலத்தை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்ற முறையிலே அவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு போடுகிறேன் என்று சொன்னார்கள். அதே போல் முன்னால் இருக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களும் முன்னால் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் முயற்சி எடுத்ததன் காரணமாக ஒரு 17 பேருக்கு கொடுக்க வேண்டிய கம்பெனியுடைய நாம் பெற வேண்டிய சலுகைகள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கிராஜுவிட்டியை அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய மிஷினரி எல்லாம் கைப்பற்றுகிறோம் என்று சொன்ன அளவிலே அன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தில் எங்கேயோ நான் வாங்கினேன் என்னவோ செய்தேன் என்று சொல்லி அந்த 17 பேருக்கு மட்டும் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்தார்கள். நண்பர்களே, நம்முடைய உயர் நீதிமன்றத்திலே இத்தனை நாள் பாக்கி இருக்கின்ற தொகைக்கு 9% வட்டியை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 9% பணத்தை போடாமல் அவருடைய கால்குலேஷன் படி ஒரு தொகையை அவர்கள் நம்முடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுத்தார்கள். அது நம்முடைய வட்டி போட்டு கொடுக்காமல் இருக்கிறனால நாம் யாரும் அதை வாங்க வேண்டாம் என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பிவிட்டோம். அதற்கு பிறகும் அவர்கள் அந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே இல்லாமல் ஏதோ ஒரு என்ன செய்துவிட முடியும் என்ற அளவிலே நம்முடைய மதிப்புக்குரிய நிர்வாகம் ஒரு ஏதாவது அது இந்த வார்த்தையில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அரசனுடைய பணத்தை முதலீடாக பெற்று அன்றைக்கு அரசு நேரடி இதெல்லாம் தேர்வெல்லாம் செய்து அன்றைக்கு அந்த தொழிலாளர்களை அரசு நடத்துகிறது என்ற முறையில் இங்கே வந்து சேர்ந்தார்கள் பல்வேறு இடத்திலே இருந்து. ஆனால் அரசு கொடுக்கும் அரசனுடைய பங்கு இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் நம்முடைய தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கு வந்து அந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறார்கள். நண்பர்களே, அவருடைய முதலாளிக்கு நிறைய ஆசை வந்ததின் காரணமாக நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருந்த இந்த நம்முடைய பேரிங்ஸ் எல்லாம் அவர் மறைமுகமாக வேறு இடத்துல இருந்து வாங்கி அதனை முத்திரைக்கு போட்டு விற்ற காரணத்தினால இந்த பேரிங் நிறுவனம் ஓரளவுக்கு சரிந்தது. அதற்கு காரணம் தொழிலாளர்கள் அல்ல, நிர்வாகமே தான். பேராசையின் காரணமாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய தொழிலாளர்கள் 600 பேர் தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள். அதில் 92 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு மனிதாபிமுக்க ஒரு நிர்வாகியாக இருந்தால், அவருடைய மனசாட்சி என்பது ஒன்று இருந்தால், இன்றைக்கு ஏதோ வகையிலே அவர் தொழிலாளர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் யார் என்ன செய்ய முடியும் என்ற அளவிலே அவர் செயல்படுகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு உடனடியாக இந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசை நம்பிதான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பல்வேறு பகுதியில் இருந்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் முதலிலே இந்த நேர்முக தேர்வை நடத்தி இத்தனை தொழிலாளர்கள் இங்கே வர காரணமாக இருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து
இன்றைக்கு எந்த விதமான ஒரு கோரிக்கையும் ஏற்காத நிலையிலே பல்வேறு வகையிலே நம்முடைய நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் ஏற்படக்கூடிய பல்வேறு உடன்படிக்கைகளை அவர்கள் எந்த விதத்திலுமே மதிக்கவில்லை. இனி ஏன் இந்த அரசு ஒரு கடுமையான முயற்சியை எடுத்து இந்த நிர்வாகத்தை ஏன் நடத்தக்கூடாது?